என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் என்ற வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். பெரிய பர்வதங்கள் நமக்கு முன்பாக அது சமபூமியாக மாறும். தேவன் விடுதலையும் கிருபையும் ஆண்டவர் நன்மையும் நமக்கு செய்வாராக. அந்த பர்வதத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அநேகர் இந்த செய்தியை குறிப்பெடுத்து தியானிக்கிறதாக சொல்வதை நான் கேள்விப்படும் போது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் பலப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். நான் நேற்று தினத்தில் கைகளை பலப்படுத்துங்கள் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட என்னோடு கூட வேதத்தை அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கு வீதியில சந்திக்கப்பட்ட உடனே அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனனியாவை சந்திக்கிறார். அங்கே அவர்தான் ஆண்டவருக்குள்ள அவரை நடத்துகிறார். அதற்கு பின்பாக இங்கு வாசிக்கிறோம், போஜனம் பண்ணி பலப்பட்டான். நீங்க பலப்படுவதற்கு அடுத்த முக்கியமான காரியம் போஜனம் செய்யுங்கள். போஜனம் பண்ணி பலப்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம சரீர பிரகாரமாக பலனடைவதற்கு நல்ல சாப்பிட சொல்லுவாங்க, நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆகாரம் சரீரத்தை பலப்படுத்துவதற்கு அவசியமாயிருந்தாலும் இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஒரு போஜனம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் நம்ம ஃபாஸ்டிங் இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துல நம்ம உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் பலன் அடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல போஜனம் நமக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஜீவ அப்பம் நானே என்று அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். அவர்தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவரை நம்ம புசிக்கும் பொழுது, அதாவது இந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை என் வாழ்க்கையிலே என்னோடு கூட அவரை கலந்துவிட செய்வது, அவருக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து விடுவது, அவருடைய அந்த வார்த்தைக்குள்ளாக என்னை பலப்படுத்தி கொள்வது, அவரை உட்கொள்ளுகிற அனுபவம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த பெரிய பர்வதத்தை மேற்கொள்ளணும்னா நீங்க பலப்படணும். நீங்க பலப்படணும்னா நல்ல போஜனம் பண்ணணும். எதை போஜனமா பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை போஜனமாக உட்கொள்ள வேண்டும். வேதத்துல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகள். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சும்மா வாசிச்சுட்டு போறதில்ல, ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணிட்டா போதும் என்பதல்ல. உட்கொள்ள ஆரம்பியுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையோடு அபியாசப்படுத்த பழகுங்கள். ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையினாலே வார்த்தையின்படி பிழைக்கிறதற்கு நீங்க தீர்மானம் எடுங்கள். இங்க வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை உட்கொள்ள யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துக்குள்ளே போதும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த சந்தோஷம் வேணுமா, இந்த மகிழ்ச்சி வேணுமா? அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, பலப்படுவீங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்க உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை யாரும் திருடாம நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் பலன், அதுதான் நமக்கு பலம். யோசித்து பாருங்க, எவ்வளவு நாட்கள் நம்ம வேதத்தை படிக்கிறோம். பைபிள் படித்த உடனே உங்களுக்குள்ள உண்மையான அந்த மகிழ்ச்சி வருதா? வரலன்னா நான் சும்மா வாசித்துட்டு போறேன்னு அர்த்தம். ஆனால் உட்கொள்ள ஆரம்பிக்க, அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் இடை கட்டுகிறார்.
முதலாவது, வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இரண்டாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்துல 17வது வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 119 17வது வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன், நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன். ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையானவரை உட்கொள்ளும் பொழுது பிழைப்பேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். இதை தான் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது பிசாசினிடத்துல அவர் சொன்ன வார்த்தை இதுதான். உபாகமம் புஸ்தகத்துல படிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல உள்ள வார்த்தையை தான் இங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வார்த்தையினால் பிழைப்போம். சங்கீதக்காரன் சொல்றது போல நம்மளும் அவருடைய வார்த்தையினால் பிழைத்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாவம் உங்களை சாகடிக்காது. பாவத்தை நாம் ஜெயிக்கலாம். பாவத்திலே மரித்து போயிருக்கலாம். வேத வசனத்தினால் நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். காரணம் என்ன தெரியுமா? பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. வார்த்தையினால் பிழைத்து கொள்வோம். என்ன வேலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் கூர்ந்து கவனத்தோடு படிப்போம். எவ்வளவு முக்கியமான காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அதிக கவனத்தோடு படிங்க. அதுக்கப்புறம் உங்க மற்ற வேலையை பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையினால கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம், இந்த இடத்துல பிசாசானவன் அங்கே தோற்று போகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள அவன் பிசாசானவனை ஜெயிக்க முடியும். அதுதான் இயேசு இங்க சொல்லி கொடுத்தார். பாருங்க, பிசாசால இயேசுவை ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் வசனத்தினாலேயே டீல் பண்றாரு, வார்த்தையினால டீல் பண்றாரு. அவருடைய வார்த்தையை உட்கொண்டு பலப்படுங்க. 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியாமல் குடியாமல் அவர் உபவாசம் இருக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த பலன் பார்த்தீங்களா? அவருடைய பலன் எங்கிருந்து வந்துச்சு? தேவ சமூகத்திலே அவர் வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தார், வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை உட்கொள்ள தான் அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். வார்த்தையில பலப்பட்டு நில்லுங்க. அந்த பலத்துக்கு முன்னால எந்த பெரிய பர்வதமும் சமபூமியாக மாறும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையை கிடைத்த உடனே அதை உட்கொள்ளுகிற கிருபையை, அதை உட்கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் பிழைப்போம். வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். வார்த்தை உட்கொள்ளும் பொழுதுதான் சத்ருவை நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அந்த வார்த்தையை படித்து தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை உட்கொண்டு வாழுகிற அந்த நல்ல அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளும். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுக்கு இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.